இந்த விஜய் சொல்ல மாட்டான், சொன்னால் செய்யாமல் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நேற்று காஞ்சிபுரம் மேடையில் விஜய்னா பயங்கரமாக பஞ்ச் டைலாக்லாம் பேசியிருந்தார். விஜய்னாவுக்கு நம்மளும் பல முறை சொல்லியிருக்கோம், நான் இது பழைய காலம் இல்லை, அப்போ பேசினா யாரும் எதையும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க, நிறைய பேருக்கு போய் சென்றடையாது. இப்போ சோசியல் மீடியா யுகம், ஏற்கனவே நம்மளை பயங்கரமாக ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க, தற்குறிகள்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம ஏதாவது தப்பாக பேசினோம்னா அதையே போட்டு போட்டு மறுபடியும் பயங்கரமாக ட்ரோல் பண்ணுவாங்க. அதனால் பார்த்து பேசுங்கன்னு பல தடவை சொன்னாலும் அண்ணன் யாரோ எழுதி கொடுக்குற பஞ்ச் டைலாக்கை பயங்கரமாக பேசிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் சோசியல் மீடியாக்களில் போட்டு அண்ணனை வறுத்தெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படி தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த விஜய் சொல்ல மாட்டான், சொன்னால் செய்யாமல் இருக்க மாட்டான் அப்படின்னு பயங்கரமாக பஞ்ச் பேசினார்ல, அப்போது இதுக்கெல்லாம் பேர் என்ன கண்ணா அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய விஷயத்த சோசியல் மீடியாக்களில் நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. பல வருடங்களுக்கு முன்னாடி விஜய் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அன்புமணி அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று நான் இனி சினிமாவில் புகைப்பிடிக்கிறது மாதிரி நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அதன் பிறகு பல படங்களில் அவர் புகைப்பிடிக்கிற மாதிரி நடிச்சிருக்காரு. பல வருடங்களுக்கு முன்னாடி ஏன் போகணும், இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கரூர் சம்பவத்தின் போது அந்த பாதிக்கப்பட்ட மக்களிடம் இவர் பேசும்போது என்ன சொன்னார், நான் கட்டாயமாக அவங்க எல்லாத்தையும் கரூரில் பார்க்குறேன்னு சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லையே சூழ்நிலை சரியில்லை, நீங்கள் எல்லோரும் இங்கே வந்துடுங்க அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு இது எங்கே மகாபலிபுரத்தில் வச்சு ஆறுதல் வழங்கினார். ஸோ இந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன், சொன்னால் செய்யாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த சொன்னதை செய்யணும். சும்மா பஞ்ச் டைலாக்காக மட்டும் மேடையில் இப்படி பேசிட்டு சொன்னது எதையுமே செய்யலைன்னா என்னென்னா அர்த்தம் அப்படின்னு நம்ம கேட்கல, சோசியல் மீடியாக்களில் பல பேர் கேட்குறாங்க. ஏன்னா நமக்கு தெரியும் விஜய்னாவை பற்றி அவர் செய்ய மாட்டாருன்னு.